ஐசியூல போய் ஒரு பேஷண்ட் போட்டிருக்கேன். அதான் ஐசியூல ஒரு பேஷண்ட் போட்டிருக்கேன். அப்ப அதை பார்த்துட்டு ஐசியூல உங்களுக்கு என்ன வேலை, என்ன நீங்க தப்பா போட்டிருக்கேன்னு இருக்காரு அந்த டாக்டர். நான் அப்ப திருப்பி போடுறேன், சார் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி நாங்கள் மெயினாக படிக்கிறோம், ஓகேவா? பிஜியில் மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரபியில் கார்டியாலஜினே எங்களுக்கு தனியாக இருக்குமா, கார்டியாலஜி ஸ்பெஷாலிட்டி. அப்போ வென்டிலேட்டர் அப்படின்ற மிஷின் இருக்கு இல்லையா, அந்த வென்டிலேட்டர் மிஷின்ஸை அனஸ்தேட்டிஸ்ட் எங்களை ஹேண்டில் பண்ண விடுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி மசில் வீக் ஆயிரும். இப்போ குயிலியன் பேரி ஒரு சில வியாதிகள் இருக்குது, குயிலியன் பேரி சிண்ட்ரோம்னா அது ஒரு போலியோ மாதிரி ஒரு வியாதி. அந்த மூச்சு விடுறதுக்கு உண்டான சதைகள்லாம் வலு இழந்துரும், ஓகேவா? அதனால் வந்து மூச்சு இழுத்து விட முடியாது. உள்ளுக்குள்ளே நுரையீரல் நல்லாயிருக்கும். எக்ஸ்டர்னலாக இந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா, இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷனுக்கு இந்த அப்டாமன் மசில், இந்த மசில்லாம் முக்கியம் கண்ணு. இந்த வயிறில் உள்ள சதைகள், இந்த நெஞ்சில் உள்ள சதைகள்லாம், இந்த சதைகள்லாம் வலுவிழந்து அவங்களுக்கு மூச்சு இழுத்து விட முடியாது. அப்போ இந்த சதைகளை செயல்பட வைப்போம் நாங்கள் வென்டிலேட்டரில் இருக்கிறவங்களுக்கு. ட்ரக்கியாஸ்டமி தொண்டையில் ஓட்ட போட்டுருவாங்க, நாங்கள் போய் சக்ஷன் போடணும், அதை பற்றி டீப்பாக படிப்போம். ஸோ செஸ்ட் ஃபிசியோதெரபி, நெஞ்சில் டெய்லி சளி தேங்க விடாமல் பேஷண்ட்டோட உயிரை பாதுகாக்கிறதுல நாங்கள் இவ்வளோ ரோல் இருக்குது. அது அவருக்கு தெரியாது. கடைசியில் அவரே வந்து இல்லை சாரிம்மா நான் உங்களோட ரொம்ப ஃபேனு, எம்பிபிஎஸ் எம்டி, அவங்களுக்கே தெரியல.